முன்னோர்களை அடக்கம் செய்த அந்த நிலத்திலே வீடு கட்டலாமான்னு சொன்னா அதையே சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளாது. 60 வருடங்களுக்கு முன்னால் புதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க தாராளமா ஜேசிபி வச்சு அங்க இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை எல்லாம் எடுத்து அகற்றிவிட்டு அதனை தொடர்ந்து அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய பூஜையை செய்ய வேண்டும். அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டுட்டு அதனை தொடர்ந்து 64 யோகினிகளுடன் கூடிய 64 பைரவர்களை அந்த இடத்திலே ஆவாகனம் செய்து பூஜைகளை எல்லாம் செய்துவிட்டு அதற்குரிய யாகாதி கிரியைகளை எல்லாம் செய்துவிட்டுத்தான் நீங்கள் அந்த இடத்திலே கட்டிடம் கட்ட துவங்க இயலும். நல்ல சுவாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வாங்கிய வீட்டு மனையில் அக்குடும்பத்தின் முன்னோர்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த நிலத்திலே நான் வீடு கட்டலாமா? அப்படி கட்டலாம் என்றால் அதற்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இதுபோல் ஒரு முன்னோர்களை அடக்கம் செய்த அந்த நிலத்திலே வீடு கட்டலாமான்னு சொன்னா அதையே சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் நம்ம சுடுகாடு இடுகாடுன்னு சொல்றா இல்லையா? சுடுகாடுன்னா அங்க போய் நம்ம அந்த பிணத்தை எரிக்கின்ற இடத்தை சுடுகாடு என்று ஊருக்கு வெளியே வைத்திருப்பார்கள். இடுகாடு என்று அதுவும் இந்த சமாதி பூஜை பண்றவங்க எல்லாம் பள்ளத்தை எடுத்து அதிலே அவர்களை புதைத்திருப்பார்கள். இப்படி அக்குடும்பத்தின் முன்னோர்கள் சொல்றாரு. இவருடைய குடும்பத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் ஏதோ ஒரு இடத்துல போய் நிலத்தை வாங்கியிருக்கார். அந்த நிலம் வாங்கின இடத்திலே இவர் யார்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கினாரோ அவர்கள் தங்களுடைய முன்னோர்களை அங்கே புதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் அதை அறிந்துதான் வாங்கினாரா தெரிந்துதான் வாங்கினாராங்கிறது தெரியல. அதுபோல் நிச்சயமாக அந்த இடத்திலே வீட்டினை கட்டக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதற்கு பரிகாரங்கள் ஏதும் இல்லை என்பதுதான் அவருக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய பதில். அப்படி இல்லை சார், நான் ஒரு கோடி கணக்கில் கொடுத்து அந்த இடத்த வாங்கிட்டேன், அங்கே நான் கட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அங்கே புதைக்கப்பட்ட அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புதைச்சிருக்காங்கிறது பார்க்கணும். குறைந்தபட்சம் 60 ஆண்டுகளாக ஆகியிருக்க வேண்டும். அவருடைய முன்னோர்களை அங்கே புதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 60 வருடத்திற்கு முன்னால் இறந்தவர்களை அங்கே புதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏன்னா 60 என்பது ஒரு காலக்கணக்கினுடைய சுழற்சி. நம்ம கடிகாரத்திலே கூட பார்க்கிறோம் இல்லையா? 60 நொடி அப்படிங்கிறது ஒரு நிமிடமாக இருக்கிறது, 60 நிமிடம்ங்கிறது ஒரு மணி நேரமாக இருக்கிறது, 60 நாழிகை என்பதுதான் ஒரு நாளினுடைய கணக்காக இருக்கிறது. 60 வருடங்கள் கொண்ட சுழற்சியை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்படி 60 தமிழ் வருடங்களுக்கு கூட சொல்றோம். 60 வருடங்களுக்கு முன்னால் புதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க தாராளமா ஜேசிபி வச்சு அங்க இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை எல்லாம் எடுத்து அகற்றிவிட்டு அதனை தொடர்ந்து அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய பூஜையை செய்ய வேண்டும். அதற்கு சதுஷ்டி பைரவர் மற்றும் சதுஷ்டி யோகினி பூஜைகளை செய்ய வேண்டும் சொல்லுவார். யோகினி அப்படிங்கிற ஒரு தேவதை உண்டு. சதுஷ்டின்னு சொன்னா 64 யோகினிகள், சதுஷ்டி யோகினி சமேத சதுஷ்டி பைரவர் என்ற 64 பைரவர்களை 64 யோகினிகளோடு சேர்ந்து பூஜிக்க வேண்டும். அதற்குரிய யாகாதி கிரியைகளை எல்லாம் செய்து ஹோமங்களை எல்லாம் செய்து அந்த பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னதாக அந்த இடத்திலே நம்ம பள்ளம் எடுத்து அங்க எங்கெங்கெல்லாம் அந்த முன்னோர்களை புதைத்திருக்கிறார்கள் என்று வருகிறதோ அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் எங்கேயா ஒரு சமுத்திரத்துல கரைச்சிட்டு தான், சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பணியையே நாம் துவக்க முடியும். அது கூட எப்படின்னு சொன்னா இறந்து போய் 60 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும். அப்படி ஆகாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தை நீங்கள் அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். தெரிந்தே மற்றவர்களுக்கு விற்பதும் அது பாபமாகத்தான் செல்கிறது. அதனால இது எல்லாமே பார்த்துட்டு தானே செய்யணும். நீங்க பாட்டி செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்பொழுதே நமக்கு தர்ம சங்கடமாக இருக்கிறது அல்லவா பதில் உரைப்பதற்கு. ஆக சுடுகாடு இடுகாடுலாம் எதுக்கு ஊருக்கு வெளியில தனியா வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா அங்கே சென்று நாம் குடியிருக்க இயலாது என்பதால் தான். அதையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னு சொன்னா, இல்ல எங்க அப்பாவை நாங்க எங்க வீட்டு தோட்டத்தை தான் புதைப்போம். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்லாம் இருப்பா. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அவர்களுடைய ஒரு நிறுவனங்கள்லாம் இருக்கும். ஒரு ரொம்ப பெரிய ஃபேக்டரிங்கிறது இருக்கும், அல்லது மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சிருப்பா, ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருப்பா, இல்ல ரொம்ப பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பா. அங்க கூட பார்த்தோம்னா அவர்கள் இந்த கட்டிடங்களை தாண்டி ஒரு பகுதி அதுக்குன்னு தனியா வச்சு அந்த இடத்திலே கொண்டு போய் அவர்களுடைய அப்பாவோ இல்ல அந்த அப்பா தான் அந்த கல்லூரியே நிறுவி இருப்பார். அவரை கொண்டு போய் அங்கே புதைத்து விட்டு அந்த இடத்திலே ஒரு நினைவு மண்டபத்தையே எழுப்பி இருப்பார்கள். ஒரு ஆலயத்தை போல பராமரித்து வருவார்கள்.
ஆனால் அது கூட வசிப்பிடம் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடம் அவங்க குடியிருக்கிற வீட்டிலேயே கொண்டு போய் வீட்டுக்குள்ள நடுஹால்ல போய் யாராவது புதைச்சு வச்சுப்பாங்களா, அல்லது புதைச்ச இடத்துலதான் கொண்டு போய் வீட்டை கட்டுவாங்களா? நிச்சயமாக அதுபோல் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நில சுவார்ந்தார்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய நிலத்திலே கொண்டு போய் புதைத்து வைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே அவர்கள் சமாதியை எழுப்பி அந்த இடத்திலே பூஜை செய்து வருவார்கள். அவர்களுடைய சொந்த இடம், அதனால கொண்டு போய் புதைச்சிட்டா, இன்னைக்கு கால கஷ்டம், அவங்களுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை வித்திருக்கான்னு சொன்னா அந்த இடத்திலே நாம் நிச்சயமாக ஒரு வசிப்பிடத்தை, ஒரு இருப்பிடத்தை கட்ட இயலாது. அப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்களை புதைத்து குறைந்தபட்சமாக 60 ஆண்டுகள் என்பது ஆகியிருக்க வேண்டும். 60 ஆண்டுகள் என்பது ஒரு கால சுழற்சி என்பதால் 60 ஆண்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதனுடைய எஃபெக்ட்ங்கிறது போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூடுகளை அங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டு, அங்கிருந்து அகற்றி விட்டு, அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டுட்டு, அதனை தொடர்ந்து 64 யோகினிகளுடன் கூடிய 64 பைரவர்களை அந்த இடத்திலே ஆவாகனம் செய்து பூஜைகளை எல்லாம் செய்துவிட்டு, அதற்குரிய யாகாதி கிரியைகளை எல்லாம் செய்துவிட்டுத்தான் நீங்கள் அந்த இடத்திலே கட்டிடம் கட்ட துவங்க இயலும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.